என்ன சாந்தி அங்க ஒரே சத்தமா இருக்கு? நீ திருடி மாதிரி ராத்திரி வந்து உன் வீட்ல வந்து படுத்துக்கிட்டு காலையில கதை சொல்லுவ, அதை நாங்க நம்ப வாஜேனோ? இது என்ன வீடா சத்திரமாங்க? நினைச்ச நேரத்துக்கு வாரதும் நினைச்ச நேரத்துக்கு போறதும். இந்த வீட்ல இனிமே நீ ஒரு நிமிஷம் இருக்க கூடாதாமா. வீட்டை விட்டு வெளியே போ. அந்த வீட்ல வேற என்ன ஒரே இந்த கூத்தாதானே இருக்கும். மாமியாளுக்கும் மருமகளுக்கும் மாத்தி மாத்தி இதே பஞ்சாயத்து தான். வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு புருஷன் சும்மா இருந்தாலும் மாமியாக்கார சும்மா இருக்க மாட்டேங்குது. அதுதான் வெளியே போன துள்ளிக்கிட்டு இருக்கு. மோளை பேச விடாம நீ வாயை முடிட்டு இருக்கல. உனக்கு ஒரு அளவும் தெரியாது. சும்மா இருந்துகிட்டு அந்த பொம்பளை தான் கத்திட்டு அடக்கு. இவன் இப்படி அமைதியா இருக்க வண்டியே மூவாலும் அவளும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பேசுவான்னு அமைதியா இருக்கா. விட்டு பிடிப்போன்னு இருப்பாளா இருக்கும். அவன் லட்சுமி எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வீட்டுக்காரனை வச்சிருக்கானு உதவிக்கு போனாலுமே பெரிய பொண்ணு இவனும். யாரா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான். எனக்கு அங்கேயே போய் கடந்துக்கிட்டா வேற வீட்டுல இருக்க வேலையை பார்க்கண்டாமா, பிள்ளை குட்டி புருஷனை பார்க்கண்டாமா. இப்படி போய் கடந்தா யார் வீட்டுல ஒத்துக்கிடுவா? ஆமா, அது என்னமோ சரிதான். அப்ப அங்க பெரிய பொண்ணு வீட்டுல இதே கதையா தானே இருக்கும். ஆமா, அங்கிட்ட இதே பஞ்சாயத்து தான். தெருவுல கடந்து அவ்வளவு உருண்டுகிட்டு தான் கிடக்குவே. ஊரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க எங்க முட்டை எடுத்துட்டு கிளம்பிட்டியே? நான் இந்த லட்சுமி வீட்டுல அக்கா ராணி இருக்கால, ஆமா வயசுக்கு வந்திருந்தால, அவளுக்கு தான் லட்சுமி கொடுக்க சொல்லியிருந்தா. கொஞ்சம் கொடுத்துருங்கக்கன்னு சரின்னு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி சரி, என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரவளாவியே தெரியல. டாக்டர் சொல்லும் போது தானே வர முடியும். நல்லா முடியாம தான் இருக்காரா வீட்டுக்காரரு. நானும் அந்த பக்கம் பீடி கடைக்கு போனாலாவது ஒரு பார்க்க போனோன்னு தான் நினைக்கேன். போகலன்னா வீட்டுக்கு வந்த பிரமாவது போய் பார்க்கணும். ஆமா ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது நல்லது தானே. சரி, அப்ப நான் வரேன். சரிக்க, நானும் இந்த மீனாவை பார்க்க தான் போறேன். நீங்க இப்ப நாளைக்கு சாவ தேடி கிடந்தாலும் உங்களுக்கு 4 பேர் வரணும்ல அத்தே. அதுக்குதான் நான் மத்தவங்களுக்கு உதவி பண்றேன். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. எங்க நீங்களாவது உங்க அம்மைக்கு எடுத்து சொல்லப்படாத. இங்க ஆபீஸ்ல இருப்பீங்க, உங்க அம்மா இங்க இழுத்துக்கிட்டு கிடக்கும். அந்த நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போடணும். நான் இங்க இருக்க 4 பேர் தானே தேடணும். அப்ப அவியல் கொண்டு நான் போய் நிக்காண்டாம. நீங்க என்ன இப்படி உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க அம்மா முன்னாடி பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே நிக்கிய? அவளுக்கு புரிய வைங்க. ஏமா, அவ சொல்லியதும் சரியாதான் படுது. நீ வாய மூடுற. அந்த செவிட்டு வாக்கல அப்பி போடுவேன். முன்னாடியே வந்துட்டு உங்க அம்மா தான் வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியேன்னு சொல்லி ரொம்ப பேசுறதுனாலதான் ராத்திரி வந்தேன். இல்லாட்டினா நான் அப்பவே நேரத்துல வீட்டுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருப்பேன். உங்க அம்மா வீட்டுல என்னைய சேர்க்கப்படாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க அம்மா பேச்ச கேட்டு போனீங்க, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளை இல்லாம நடுத்தருக்குள்ளதான் நீங்க நிப்பிய பாருங்க. ஆமா, பிள்ளை அப்படியே பார்த்து கிழிச்சிட்டா. நீங்க சொன்னீங்களே பிள்ளையா பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே அப்பா. ஏலா குமரி, கிளவி கணக்க ஒப்பாரி வைக்கிற வேலையை விட்டுட்டு உள்ள போய் பாத்திரம் சட்டி படைய கிளவி சுவார்கரி ஆக்கிற வழிய பாரு போ. இப்பவே பாருங்க. நம்ம பேன் அவளை உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கா. நாங்க அவளை அடிச்சு வெளியே பத்திக்கிட்டு இருக்கா. அவ புருஷன நானா என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கா? எங்களோட என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அட மைனியே, இவளெல்லாம் திருந்துவான்னு நினைக்கிய? இவளை உள்ள போட்டு வேலையை உழுக்க வாங்குங்க. அப்படின்னாதான் கொஞ்சமாவது திருந்துவா. வெளியே விட்டியல்னா அவ உங்க மனத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா. தெருவுல சுவார்கரி ஆக்கி தின்னுக்கிட்டு வெளியில கிடப்பா. அதுக்கு அவளை உள்ள வச்சு 4 இழுத்து கூட நீங்க வேலையை வாங்கிட்டு போலாம். ஏமா, அவிய சொல்றதும் சரிதான். சரி, என்னமோ பாக்க அவ 4 நாள் ஒழுங்கா வேலை செய்யலான்னு பாப்பேன். இல்லாட்டினா அவளுக்கு இனிமே பாரு, வீட்டை விட்டு வெளியே போவான். தாகாரி வீட்டுக்கு போற அனுப்பிடுங்க. நம்ம காலையில இருந்து இவகிட்ட குறை கொடுத்து இந்த தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கொஞ்சம் சுக்குமல்லி காப்பியாவது போட்டுதாயா? ஒன்னே 4 இழி இழுத்த எல்லாம் சரியாயிரும். உன் பொண்டாட்டிட்ட போய் கேளுல. வந்துட்டா எப்பயும் தாயாரி முந்தானே பிடிச்சிக்கிட்டு இதை செய்ய அதை செய்யனா வேற பொண்டாட்டி பிறந்துக்கிட்டு தான் இருப்பா. சரிம்மா நான் அவகிட்டே கேட்கேன், கோவப்படாத. நமக்கு மட்டும் இந்த வீட்லயும் மரியாதை இல்ல, ஒரு இடத்துலயும் மரியாதை இல்ல. நீ எங்க கிளம்பிட்ட முட்டையோட? அங்க ஒரு இடத்துல முட்டை கேட்டிருந்தாவே கொடுக்க போறேன். உங்களுக்கு முட்டை வேணுமா? நானும் 4 கோழியை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது முட்டையே போதும். அதுவே திங்க இழத்து கிடக்கு. அடைக்கு தான் சேர்த்து போட்டிருக்கேன். ஆமா, அடைக்கி வச்சு விடுங்க. நல்ல பொட்டை கோழியா இருந்தனா 2 பொட்டை கோழி இங்க தாங்க. எங்க அவ்வளவும் சேவலால குறக்கு. சேவலும் நல்லதுதான். நீங்க அதுக்குன்னு சேவலா இருக்குன்னு கண்டுக்காம விட்டுறாதீங்க. கிஸ்டிக்கு அது இதுக்குன்னு வாங்குறதுக்கு ஆளுவே வரும். நானும் அப்படிதான் கொடுத்து விற்பேன். சரி பாப்பா, அடைக்கு ஒரு 20-21 முட்டை வச்சிருக்கேன். பொறிச்சு வந்ததும் பார்க்கணும். சரி, நான் உள்ள போய் அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னு பார்க்கேன். நீ போயிட்டு வா. நீ இன்னைக்கு வரலன்னா அவளை அடிச்சுதான் பத்திருப்பேன். நீ வந்து அவளை காப்பாத்தி விட்டுட்ட. அவளை வீட்டுக்குள்ள போட்டு வேலையை உழுக்க வாங்குங்க. அவ வேலை கல்லி. ஆமா, இந்த வாரேன். இந்த மாதிரி நேரத்துல தான் அவ கொஞ்சம் அடங்கி இருப்பா. இந்த மாதிரி நேரத்துல தான் அவன் மேல இருக்க கடுப்பெல்லாம் வச்சு தீர்த்துக்கிடணும். எல்லாம் காப்பி போட்டியா? சுக்குமல்லி காப்பி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப என்னடா உன்னைய சொல்லிட்டேன், சும்மா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. உன் மம்மி மைனியர் தோட்டத்துல போய் கீரை பறிச்சிட்டு வரணும் சொல்லியே. பெரிய பொண்ணு, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமா எங்க அம்மா சொல்ற பேச்சு ஒண்ணு கூட நீ கேட்க மாட்டியா? இப்ப என்ன உன்னை விட்டு வீட்டை விட்டு வெளியே போனா சொன்னாவ? சொன்ன வேலையை செய்ய வீட்டுல இரு ஒழுங்கான்னு சொல்றாவ. இப்போ உடனே எனக்கு போக சொன்னா எனக்கு போக தோணல.
நான் தோணும் போது போய் கீரை பறிச்சுட்டு வரேன். கேட்டுக்கல உன் பொண்டாட்டி சொல்லியத அவளுக்கு இவ என்ன சொல்லியது நம்ம என்ன கேட்கறது நீ என்ன பெரிய பொண்ணு இதுக்கு மேல நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என் கை தான் பேசும் பாத்துக்க. கிளவி நல்லா முட்டி விட்டு 2 நாள்ல என் புருஷனை மொத்தமா அலையே மாற்றி வச்சிருக்க. அவளை வீட்டுக்குள்ள வாரதா இருந்தா கீரை பறிச்சுட்டு வர சொல்லு. காலையில நிறைய வேலை கிடக்கு. ஒண்ணு நடக்காத மாதிரி ராத்திரி மதிலேறி குதிச்சு உள்ள வந்து படுத்துக்கிட்டான்னா நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைப்ப. அவளுக்கு வீட்டுல இருக்க எல்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. அவளுக்கு நீ சொல்லி புரிய வை. வீட்டுக்குள்ள வாரதா இருந்தா ஒழுங்கா இருக்க சொல்லு. கட்டினா அந்த ஆளை போய் அண்ணன் வீட்டுல இருக்க சொல்லு. நான் சொல்றேம்மா, நீ உள்ள போ. மகிடிக்கு ஆடுற பாம்பு கணக்கா நீ உடனே அவன் ஏதாவது சொன்னா சரின்னு மண்டை ஆட்டிக்கிட்டு வராத. அவளை சொன்னதை முதல் செய்ய சொல்லு. சரிம்மா, உங்க 2 பேருக்கு இடையில கடந்துக்கிட்டு நான் தான் படாத பாடுபடுறேன். மத்தாளங்க இங்கேயே அடி அங்கேயே அடி. போ நீ முத உள்ள. பெரிய பொண்ணு, ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கும் அவிகளுக்கு உதவிக்கு போனது தப்பாங்க. அவிகளுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாதுங்க. அதனால தாங்க கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல்ல நர்ஸு கிருசு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாவளோ? இல்லை நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? உங்கள் அம்மா மாதிரி பேசாதீங்கங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது தப்பாங்க. உதவி பண்ணலாம், தப்பு இல்லை. அவியலுக்கு ஒவத்திரம் பண்ணிக்கிட்டு அங்கேயே போய் இருக்கிறது தான் தப்புங்க. அவியலே ஒவ்வொருத்தரன்னு நினைக்கல, நீங்கள் எங்க ஒவ்வொருத்தரன்னு நினைக்கிய? ஒவ்வொருத்தரம் ஒவ்வொருத்தரன்னு என் ஆத்திரத்தை கலப்பாத. ஒழுங்கு மரியாதையா போய் கீரை பறிச்சுட்டு வா. எங்க அம்மா கீரை பொரியல் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிள்ளைக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல கீரை செஞ்சு கொடுக்கணுமா. அதனால போய் எப்படி பறிச்சுட்டு வருவியே, எங்க பறிச்சுட்டு வருவியே, சீக்கிரம் பறிச்சுட்டு வந்து சேரு. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, வேலை கிளம்பணும். சப்பா இதுவரை எப்படியோ சமாளிச்சாச்சு. கீரை தானே, இப்போ போய் பறிச்சுட்டு வரேன் பாரு. இப்ப எதுக்குல நீ சம்பந்தமே இல்லாம திருக்குறள் படிச்சுக்கிட்டு இருக்க? நாங்க தோணும் போதெல்லாம் ஏதாவது பக்கத்துக்கு பக்கம் எழுதி வைப்போம். அதான் திடீர்னு எப்பயும் அதை எழுதி வச்சிருந்திருக்கேன். அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல நாயே, கண்டதை எழுதி வச்சு படிச்சுட்டு கடைசியில எக்ஸாம் பேப்பர்ல என்ன எழுதுவ? அங்கேயும் இந்த மாதிரி தான் எழுதுவேன். உடை நாள் போட்டு தாக்குன்னு அப்படி எனக்காவது எழுதி ஒப்பைக்கு சமாளிச்சிருவேன். உனக்கு எதுக்கு இப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? உன் வேலையை நீ பாரு. அப்படிதான் போன பரீட்சையில இதே மாதிரிதான் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருந்தேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் கற்ற வார்த்தையாரை கல்லை கொண்டு எழுதியன்னு. அதையே திருத்திட்டு 10 மார்க் போட்டு வச்சிருந்தாங்க. திரும்ப அகராதி பிடிச்ச உன்னோட நீங்களா? உன் கேங்க இப்படிதான் இருக்குமோ? இப்படிதான் நாங்களாம் பாஸ் ஆகிட்டு இருக்கோம். இது தெரியாம நீங்க தான் மாங்கன்னு படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி படிச்சு பாஸ் ஆனவன் இல்ல இந்த சதீஷ். விட்டு அடிச்சு பாஸ் ஆனவன். அதனால எங்களோட எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. இல்ல இனிமே ஒவ்வொரு டீச்சர்ட்டையும் சார்ட்டையும் இவன் பேப்பரை மட்டும் கவனமா கொஞ்சம் படிச்சு திருத்துங்கன்னு சொல்லிட்டு வரேன். இங்க பாரு சோடாபுட்டி, என் வாழ்க்கையில வீட்டுல விளையாடுறதோட நிப்பாட்டிக்கிடணும். வெளியிலயும் வந்து விளையாடுற வேலைலாம் வச்சுக்கிடப்படாது சொல்லிட்டேன். ஆமா, நீ காலங்காத்தாலே புக் எடுத்து படிக்கணும். அம்மா என்னையும் புக் எடுத்து படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு இதுவே பிடிக்கல. காண்டுல இருக்கேன். என்னைய கொலவெறி ஆக்கிறாத. அப்புறமா கழுத்தை கடிச்சு துப்பிடுவேன். ஏம்மா ஓ மோன பாரு, கழுத்தை கடிச்சு துப்பிடுவானா? படிக்க சொன்னா சம்மந்த இல்லாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்காமா. இரு, அவனை தோசை கரண்டிய பழுக்க வச்சாலும் குட்டில நானே இழுக்கேன். அம்மா சொல்றது கேட்டுச்சா? ஐயோ, இந்த தாய் கிழவி செஞ்சாலும் செய்வாள. சதீஷே, வர உங்க வீட்டுல உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லல. சீக்கிரம் உனக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க. அப்பதான் நீ தப்பிக்க. அப்ப கூட நான் செத்தாலும் நான் யூஸ் பண்ண முடியாத. அப்ப என்ன பண்றது? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க யூஸ் பண்ணிக்கிடுறோம். ஜோஹி படில சும்மா வெட்டி கதை பேசிட்டு இருக்காம. சோடா ஒட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்லா. காலங்காத்தால எழுப்பி ஒரு மனுஷனை படின்னு உயிரை எடுத்தா அது மனநிலைமை எப்படி இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். சீக்கிரம் இவளை கல்யாணம் பண்ணி தட்டி விட்டுறணும். அப்பதான் இந்த வீட்டுல நம்ம சுதந்திரமா தெரிய முடியும். இலை படிக்கியா இல்லையா சதீஷா? உன் சத்தமே கேட்கல. படிக்கிறேன். ஓகாடு பீடு போல் அட்டா பீடோ ஐடூபோ. அது எப்படிமா ஞாபகத்துல என் பிள்ளை உடம்புலயும் ஓடும்? அது எப்படி எங்க 2 பேர் பிள்ளைட்டுமே ஒன்றும் சேரலன்றீங்க? ஆமா சார், நீங்க சொன்னதன் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம். உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் வருது. நீங்க டாக்டரை கூப்பிடுங்க, நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டேன். இங்க எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு தோணுது. சார், ரிப்போர்ட்ல என்ன வருதோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்க எதுவா இருந்தாலும் மேற்கொண்டு நீங்க சார் கிட்ட பேசிக்கோங்க.
வர சொல்லு, நீ டாக்டர் வர சொல்லு, நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். எங்க கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. வர சொல்றேன். என்ன மீன், நீ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க? இது பொறுமையா பேசுற விஷயமா? நம்ம குழந்தை எப்படி நம்ம டிஎன்ஏ ரத்தம் எது கூடயும் சேராம இருக்கும்? இந்த ரிப்போர்ட் அப்ப நீ நம்ப சொல்றியா? இல்லைங்க, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நமக்கு நம்ம பிள்ளை தான் முக்கியம். அண்ணே, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரியில எதுவும் குழந்தை மாறி இருக்குமோ? தவம் இருந்து பெத்த பிள்ளை அது எப்படி மாறும்? நாங்க கண்ணும் கருத்துமா வச்சு பாத்துக்கிட்டோம். நீங்க எங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தானே பார்த்ததா சொன்னீங்க? ஆமா ரமணி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் பார்த்தோம். ஆனா இவன் பிறந்த நேரமோ என்னமோ, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வாழ்க்கையே நல்லா போச்சு. வசதி வாய்ப்பு எல்லாமே அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடைச்சது. நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க 2 பேர் வீட்லயுமே பெருசா யாருமே பேசல, யாருமே எங்களை சேர்க்கல. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களை எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சொத்து பத்தி எல்லாமே கிடைச்சது. அது வரைக்கும் நாங்க தனியா தான் இருந்தோம். அவர் ரொம்ப வசதியான குடும்பத்துல உள்ளவர். அதுக்கப்புறம் தான் அவர் குடும்பத்துல எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பிரச்சனை? இங்க பாருங்க டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரிப்போர்ட் கூட ஒழுங்கா எடுக்க முடியாதா? என்ன சார் சொல்றீங்க? இங்க வெளியில கேட்டு பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி பெஸ்டா எந்த ஹாஸ்பிட்டலும் இங்க கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பையன் என்னோட டிஎன்ஏ இல்ல, என்னோட ரத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இது என்னன்னு எனக்கு புரியல சார். எங்களுக்கு ரிசல்ட் என்ன வருதோ, ரிப்போர்ட்ல என்ன வருதோ அதை தான் சார் நாங்க சொல்ல முடியும். மேற்கொண்டு நீங்க தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கணும். எங்களுக்கு ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதை தான் நாங்க சொல்லுவோம். வேணா ஒரு தடவைக்கு கூட ஒரு தடவை எடுத்து கூட டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா ஃபைனல் ரிசல்ட் என்னவோ அதை தான் நாங்க சொல்ல முடியும். நான் கேஸ் கோர்ட்டுன்னு கூட போவேன், என்ன ஆனாலும் பாத்துக்கிறேன். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதோ அதாங்க முடியும். நீங்களும் கவர்மெண்ட்ல இருந்து நீங்க டெஸ்ட் கொடுத்து நீங்களும் செக் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க பையன் கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்க போய் பாக்குறதா இருந்தா பார்க்கலாம். நோஸ், அந்த 12ஆம் நம்பர் ரூம் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் டாக்டர். அந்த ஹாஸ்பிட்டல்ல உண்டு இல்லன்னு பண்ணாம விட மாட்டேன். வா மீனா, பையனை பார்க்க போலாம். அவன்கிட்ட எதுவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. அவனுக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். ஆமாண்ணே, பிள்ளைக்கு தெரிஞ்ச ஏதாவது வருத்தப்பட போறான். சரி வா, பையனை பார்த்துட்டு வரலாம். இந்த ரிப்போர்ட் அங்க தூக்கி குப்பையில போடு. கொண்டாங்க, நான் வச்சுக்கிறேன். ஐயா ராசா, இப்போ எப்படியா இருக்க? ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வண்டியை கவனமா ஓட்டு, பார்த்து ஓட்டு, பொறுமையா போன்னு. ஏன் இவ்வளோ வேகமா வண்டியை ஓட்டுனேன்? அம்மா ரொம்ப வேகமாலாம் போலம்மா, ஏதோ கொஞ்சம் வேகமாக தான் போனேன். ஆப்போசிட்ல இருந்த கார் வந்து மோதிடுச்சுமா. வேற ஒன்றும் இல்லை, சரியாயிருமா, ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் கண்ணு முழிக்காம இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க. பிள்ளை முன்னாடி அழாத, பிள்ளை வேற வருத்தப்படுவான். அம்மா மீன்குட்டி எங்க? மீன்குட்டி வரலையா? ஆச்சிட்ட சொல்லலை தங்கம். ஆச்சிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்பட்டு எதாவது ஆயிரக்கூடாது, ஒன்று கிடக்க ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லலை. நீலம்பரியத்துக்கு உடம்பு சரியில்லை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படியே இருக்கட்டும் ஐயா, நீ வீட்டுக்கு வந்த அப்புறம் எதுவாக இருந்தாலும் அத்தகிட்ட சொல்லிக்கிடலாம். அதுவும் சரிதாம்மா. சரி அழாதீங்க, அதான் ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அழுவுறீங்க? அந்த முருகன் தான் உன்னைய காப்பாத்திருக்கான். எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமான்னு போய் நான் நர்ஸ் பிள்ளைட்ட கேட்டுட்டு வரட்டுமா? ஆமா, கொஞ்சம் கேட்டுட்டு வாமா. சரி, நான் தான் போறேன். அந்த மகராசி தான் முருகன் வருடத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்து ரத்தம் கித்தெல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கா. மகராசி நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும். யாருமா? உனக்கு தெரிஞ்ச பிள்ளைதான்யா, உங்க காலேஜ் படிக்க பிள்ளை. அதான் கருப்பட்டி மாம்பழம்லாம் நீ வாங்கிட்டு வருவியே, அங்கே உள்ள பிள்ளை தான் உன்னைய கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ரத்தம் கித்தெல்லாம் கொடுத்து உன்னை காப்பாற்றி என்கிட்ட பிள்ளைய ஒப்படைச்சிருக்கு. அந்த மகராசினால தான் நீ இன்னைக்கு உயிரோட இருக்க. யாருமா? சோனியா? அந்த பிள்ளைதான்யா. அது போகவே மனம் இல்லாமல் நான் இருக்கேன்னு சொல்லிச்சு. அம்மா வீட்டில் தேடுவாவன்னு அனுப்பி விட்டேன். காலையிலே ஃபோன் அடிச்சிருச்சு, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இன்னும் கண்ணு முழிக்கலாமான்னு சொன்னேன். சாமியை வேண்டிக்கிடியேன்னு சொல்லிச்சு. பத்திரமா பார்த்துக்கிடுங்க ஆண்டி சாமன்னு சொல்லிட்டு வச்சுச்சு. சரிம்மா, கண்ணு முழிச்சதும் சொல்லியேன்னே. சரி, அப்ப அந்த பிள்ளைக்கு போன பண்ணி சொல்லு, அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவன் ரமணியும் ரசத்தை ஏதாவது பிள்ளைக்கு திங்க கொடுக்கலாம்னா வாங்கி கொடுக்கலாம்ல. ஆமாங்க, சரி நான் அந்த பிள்ளைக்கு சொல்லிடுறேன். பையன் எங்க வச்சேன்? என் வண்டி அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கியா, கேஸ் எடுத்துருக்காங்க போல இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்து அப்புறம் எடுத்துக்கிடலாம். புதுசாப்பா வாங்கி தாரேன், அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. சரிப்பா. என்னடா வருமா, இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகலையா? விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லக்கா, இன்னைக்கு எங்கேயும் போல. ஏன்டா? மனசு சரியில்லை. மனசுக்கு என்னாச்சு? அதை விடு, பொண்ணு வீட்டுல இருந்து எதுவும் போனதுன்னு வந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் வரல. பேசாட்டிக்கு அந்த சம்பந்தத்தை விட்டுட்டு வேற சம்பந்தம் பார்க்கலாம். எனக்கு அதுல பெருசா ஒன்றும் விருப்பம் இல்லை. நீ பொண்ணு பார்க்க போற இடத்துல முக்கியமா வாயை திறக்காதல. நீ வாயை திறந்தாலே ஒரு சம்பந்தமும் வழங்க மாட்டேங்குது. வேற உனக்கு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். ஆமா, வயசெல்லாம் நான் ஒரு 30ன்னு குறைச்சி சொன்னா இனிமே நீ ஆமான்னு சொல்லு. 35ன்னு போய் சொல்லிக்கிட்டு நிற்காத. அது வந்து மறுபடியும் வேற பெரிய பிரச்சனையா புதாகரமா வெடியும் கல்யாணத்துக்கு அப்புறம். அது தேவையா? அதுக்குதான் முதையே சொன்னேன். சரி, அது பிடிச்சி ஓகே சொன்னா பரவாயில்ல, இல்லாட்டினா விடுக்கா, நம்ம வேற இது பாத்துக்கலாம். சரி, அம்மா ஊருக்கு போயிட்டு ஒருத்தைய சொன்ன அவளை ஏதோ ஒரு சம்பந்தம் சாதகம் வாங்கி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காம, அதை அனுப்புனான்னா அதை பார்ப்போம்.
உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் என் மோய் மூத்தவனுக்கு பார்க்க முடியும் பொண்ணு. அவன் வேற குடிச்சுக்கிட்டு உதாரியா சுத்திக்கிட்டு திரியா. அவனை ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் அவன் திருந்துவான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் திருந்துவான்னு நீ நினைக்காத. அதுக்கு முன்னாடி உன்னால திருத்த முடிஞ்சா திருத்து. கல்யாணம் பண்ணி வச்சா திருந்துவான், கால் கட்டு போட்டா திருந்துவான்னு அவனுக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்காத. இங்க நல்லா இருக்கவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. அவன் பண்ணிய எல்லா 7:30க்கும் எங்க பொண்ணு கிடைக்க போதோ தெரியல. அதுக்கு தாம்ல நான் ஒரு திட்டம் போடியே. உங்க மாமே அசரமண்டுக்காரு இல்ல உனக்கு தெரியும்ல. அதான் அந்த கேஸ் ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னியே. அதுக்கு பிள்ளைகளெல்லாம் எப்படி என்ன இது ஏதுன்னு கேளு. அதுக்கு அக்கா ஒன்று உண்டு, அக்காவா தங்கச்சி ஒன்று லட்சுமி உண்டு. தங்கச்சி அம்மா அவ்வளோ 2 பேரை ட்வின்ஸ் பத்துக்கா. இல்லை லட்சுமிக்கு அப்பயே கல்யாணம் ஆயிட்டு. அதனால் அவளுக்கு பிள்ளைகளும் இருக்கும். அது வயசு எப்படியும் கிட்டத்தட்ட பெரிய மனுஷி ஆயிருப்பாள்வல்ல. அது ஏதாவது ஒரு புத்திய மூத்தவளை பிடிச்சி இவனுக்கு கட்டி வைக்கணும்னா கட்டி வச்சிடலாம். அது லேசனி என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரு. உனக்கு 28 29 வயசு இருக்கும். அவன் பிள்ளைகளுக்கு 18 வயசு இருக்கும். 10 வயசு டிஃபரெண்ட்ல யாரு கட்டி தருவா? அப்போ உனக்கு மட்டும் இவெல்லாம் 10 வயசுல டிஃபரெண்ட்ல கட்டி தருவா? இது நல்லா இருக்கே. இவனுக்கு ஒரு நியாயமா, என் மோளுக்கு ஒரு நியாயமா? சரியாம்மா, தெரியாம சொல்லிட்டேன். எப்படியோ பாரு, எனக்கு தெரியாது. உன் மாமனை நைஸா பேசி என்ன ஏதுன்னு விஷயத்த கறக்கலான்னு பார்த்தனா அந்த ஆளு காது கொடுக்க மாட்டேக்காரு. இந்த விஷயத்த பேசினா ஐயா தண்ணி வேணுமா, காப்பி கிப்பி எதுவும் வேணுமா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். கமந்துக்கிட்டே புக்க பார்த்து கமந்துக்கிட்டே கிடக்காதல, கொஞ்சம் தள்ளி வச்சு படி. நீ ஆஸ்பத்திரி கூட்டு போய் கண்ணை மாதிரி செக் பண்ணி ஒரு கண்ணாடி கண்ணாடியே வாங்கி மாட்டானோ. அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் எனக்கு அப்படி படிச்சாதான் அங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும். அதான் நான் அப்படி படிச்சுட்டு இருக்கேன். என்னமோ போ. இந்த வீட்டுல தப்பி பிறந்த ஒரு ஜீவன்னா அது இதுதான். என்ன ஒரு அமைதி, அடக்கம், உடக்கம், பண்பு எல்லாம் தெரிஞ்ச பிள்ளை. இது எப்படி நம்ம வீட்டுல வந்து பிறந்துச்சுன்னு தான் தெரியல. இந்த பையனுக்கு இருக்க வேண்டிய ஆளே இல்லை. என்னையா மாரிசா, என்னமாமா, எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவியா? கவர்மெண்ட் எக்ஸாம்லயா மாமா கேட்குறீங்க? ஆமா அதுலதான் கேட்கேன். தெரியல மாமா, பயமா இருக்கு. அப்பா வேற இந்த தடவை பாஸ் ஆகலன்னா அடிச்சு பிடிச்சு தோலை உரிச்சிருவேன்னு இருக்காரு. எப்படியானு இந்த அட்டம்ப்ட்ல பாஸ் ஆக பார்க்கணும். அதெல்லாம் வயசு 30 வயசு வரைக்கும் டைம் இருக்கு. நீ பொறுமையா எழுது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க அப்பா சும்மா உடனே பயமுறுத்த சொல்லிட்டு நடப்பாரு. அவரு படிச்சு அப்படியே கலெக்டரா இருக்காருல. நீ காலேஜ்ல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்க. அப்புறம் என்ன? அப்பாவுக்கு நான் படிச்சு போலீஸ் ஆகணும், அதுதான் அப்பா விருப்பம். ஆயிடலாம். சரி மாமா, நான் கொஞ்ச நேரம் உள்ள ரூம்ல போய் இருந்து படிக்கிறேன். சரி போயா.